இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு பொதுவாகவே அரசியல்வாதிகள் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த கோவிலுக்கு விசிட் பண்ணாவே அடுத்த நிமிஷம் அரசியல் அந்த அதிகாரம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்ததில்லை. நம்ம ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ கோவிலுக்கு விசிட் பண்ணிருக்காரு. ஏன் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உலகத்துல இருக்கிற எல்லா கோவிலுக்கும் போயிட்டு விட்டார். ஆனா பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு மட்டும் யாருமே வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வித்து தான். ஏல திறந்துட்டாங்க, நிறைய காசு கிடைச்சது, ஓகே. ஆனா பிய திறந்தீங்கன்னா காசு கிடைக்கும், ஆனா உலகத்துல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. அதுதான் உலகத்தினுடைய கடைசி நாளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மர்மம் இது வரைக்கும் விளக்கவே இல்லை. அந்த கேட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா 2 பாம்புகள் பாதுகாட்டு இருக்கிறதாகவும், அது உள்ளுக்குள்ள இன்னொரு கேட் இருக்கிறதாகவும், சோ நிறைய விஷயங்கள் தாண்டி போனா மட்டும்தான் நம்ம உள்ள இருக்கிறது என்னன்னே பாத்துக்க முடியும். இன்னும் என்னன்னா, சாதாரணமா நம்ம கதவை உடைச்சிட்டோ இல்ல ஏதோ ஒரு மிஷினை வச்சு கட் பண்ணியோ எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுல நாகதோஷங்கள், நாக சாபங்கள் அதிகமா இருக்கிறதாகவும், ஒரு பியூரான மனசுல உண்மையோட இருக்கிற ஒரு தீட்சிதர் இல்லைன்னா இந்த ஐயர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த பாடல்கள் மந்திரங்கள் நல்லா படிச்சா மட்டும்தான் அந்த கதவுல இருக்கிற சாபம் போய் நம்ம கதவுக்குள்ளேயே போக முடியும். ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிக்க முடியுமா? டெஃபினட்டா முடியாது. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அதை அப்படியே வச்சுட்டாங்க. இதன் பிறகு பத்மநாப சுவாமி கோயில் பத்தின மர்மங்களை பத்தி யாருமே எடுக்கவே இல்லை. அதோட விஷயங்கள் தெரிஞ்சு போன பிறகு முக்கியமா பெட்டிஷன் போட்டவரே இறந்து போயிட்டார். சோ இந்த வீடியோல பத்மநாப சுவாமி கோயிலோட மர்மங்கள் பலர் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நானும் அந்த கோவிலுக்கு விசிட் பண்ணி பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா இருக்கும். சோ நீங்க அந்த கோவில் விசிட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.